தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவலஞ்சுழி கீழத்தெரு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ஷியாமளாதேவி இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் பெண்கள் அனைவரும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக புத்தாண்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. தப்பாட்டம் இசையுடன் கிராம மக்கள் கேக் வெட்டி வண்ண கோலமிட்டு ஒருவருக்கொருவர் அன்பையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு ஆட்டம் பாட்டம் என கோலாகலமாக ஊர் திருவிழாவை போன்று புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடானை, சின்ன கீரமங்கலம் உள்ளிட்ட பகுதியில் உள்ள கிறிஸ்தவ ஆலயங்களில் 2024 புத்தாண்டை ஒட்டி நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. பங்குத்தந்தை இருதயராஜ் தலைமையில் பங்குத்தந்தை ஆனந்த் உள்ளிட்டவர்கள் திருப்பலியாற்றினர். இதில் கிறிஸ்தவ மக்கள் ஏராளமாக கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். அதேபோல் திருவாடானை தென்கிழக்கு தெருவில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலில் அம்மன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக வெடிவெடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் 60 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த புனித ஆரோக்கிய அன்னை தேவாலயத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு திருப்பலி மற்றும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. நள்ளிரவு சுமார் 12 மணியளவில் நடைபெற்ற இந்த சிறப்பு விசேஷ கூட்டு பிரார்த்தனையில் ஆலயத்தின் பங்குத்தந்தை அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்தார். இந்த சிறப்பு திருப்பலி மற்றும் கூட்டு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கொட்டும் பணியிலும் தங்கள் குடும்பத்துடன் பங்கேற்று புத்தாண்டை கொண்டாடினர். நாடு முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் 2024 ஆண்டை வரவேற்கும் விதமாக கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் பழைய பேருந்து நிலையம் அருகே திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பொதுமக்கள், வர்த்தகர்கள் மற்றும் காவல்துறையினரோடு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய குவிந்தனர். பக்தர்கள் வருகையை அடுத்து பழனி மலைக்கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய செல்வதற்கு குடமுழக்கு நினைவரங்கம் வழியாக மேலே சென்று படிவழிப்பாதை வழியாக கீழே இறங்கும் வகையில் ஒரு வழிப்பாதையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் மலைக்கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் சுமார் 3 மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். பழனி அடிவாரம் பகுதியில் ஆயிரக்கணக்கான வாகனங்களும் குவிந்துள்ளதால் நிறுத்த இடமின்றி ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்தி செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. எனவே திருக்கோயில் நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் திருவிழா மற்றும் விசேஷ நாட்களிலாவது ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தாகம் அருகே உள்ள புகழ்பெற்ற அச்சிறுபாக்கம் இளங்கலையம்மன் உடனுறை ஆட்சீஸ்வரர் திருக்கோயிலில் வரலாற்று சிறப்புமிக்க 2 கருவறைகள் உள்ளது. இத்திருக்கோயிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். விழாவில் மூத்த அர்ச்சகர் சங்கர் சிவாச்சாரியார் தலைமையில் சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் செய்யப்பட்டது. இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலை ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு கருவறையில் உள்ள மூலவர் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானைக்கு வெள்ளி கவசம் சாற்றப்பட்டது. இதேபோல மூலஸ்தானத்தில் உள்ள கற்பக விநாயகர், சத்தியகிரீஸ்வரர், துர்க்கையம்மன், பவளகனிவாய் பெருமாள் ஆகிய சுவாமிகளுக்கும் வெள்ளி கவசம் சாற்றப்பட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. உற்சவர் சன்னதியில் உள்ள உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. மேலும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி பிரார்த்தனைகள் நடைபெற்றது. அதேபோன்று இன்று காலை முதல் அனைத்து கோயில்களிலும் சிறப்பு வழிபாடுகள், சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. நாகர்கோயிலில் கிருஷ்ணர் கோயில் அருகே உள்ள சக்தி பீடத்தில் ஆதிபராசக்தி அன்னைக்கு 18 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற கூட்டு பிரார்த்தனைகள் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பெண்கள் இருமுடி கட்டி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு புறப்படும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதேபோன்று கோயிலில் தலைமை குரு சின்னத்தம்பி தலைமையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தென்காசி பிரதான சாலையான மேம்பாலத்தில் சென்ற வாகன ஓட்டிகளோடு தென்காசி காவல்துறை ஆய்வாளர் பாலமுருகன், உதவி ஆய்வாளர் விஜயகுமார், சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகம் உள்ளிட்டோர் கொண்ட குழுவினர் கேக் வெட்டி ஆங்கில புத்தாண்டை கொண்டாடினர். இந்த புதிய ஆண்டில் தீய பழக்கவழக்கங்களை ஒழித்து நல்ல பழக்கவழக்கங்களை மேம்படுத்தி அறிவுரைகளை வழங்கினர். மேலும் பொதுமக்களுடன் இணைந்து கேக் வெட்டி இனிப்புகளை பரிமாறிக்கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில் ஸ்தலமாக விளங்கும் திருப்போரூர் அருள்மிகு கந்தசாமி கோயிலில் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் முருகன் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிலையில் அதிகாலை முதலே பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட முருகன் வள்ளி தெய்வானையுடன் மயில் வாகனத்தில் 4 மாட வீதியில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.